அத்தியாயம் 12. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 13. சபாபதி சுவாமிகளின் உபதேசங்கள் தொடர்ச்சி. யந்திரம் சித்துவது போல் லயமடையும் மார்க்கம் சொல்லப்படுகிறது. இந்த அனுஷ்டானம் ஆரம்பிக்கும் முன் யோகிகளையும் ஞானிகளையும் தரிசிக்க தடையாகும் கூச்சம், அகங்காரம் எல்லாவற்றையும் விட்டுவிட வேணும். சம்சயங்களை நீக்கி பூர்ண நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் அபியாசம் செவ்வையாக நிறைவேறும். 2. மணல், அக்னி, காற்று முதலான உபத்திரவங்கள் நீங்கிய ரம்யமான யோக மடத்திலோ குகையிலோ சாதகன் சுகாசனத்தில் நிமிர்ந்து உட்கார வேணும். பத்மாசனத்திலேயே உட்கார பயிற்சி செய்வது விசேஷம். தலை, கழுத்து, மார்பு என்ற மேல் ஸ்தானங்களை ருஜுபடுத்தி மனதையும் இந்திரியங்களையும் ஹிருதயத்தில் அடக்கி ஓங்கார பிரம்மம் என்கிற தோணி ஏறி பயங்கரமான சம்சாரம் என்கிற பிரவாகத்தை தாண்ட வேண்டும். 3. பிறகு உனது 2 கண்களுடைய கூர்மையை பின்புறம் குண்டலினிக்கு செலுத்து. இந்த ஸ்தானத்தில் சுஷும்னா நாடி லிங்கத்தை சேர்ந்து பச்சிம மேற்கு மார்க்கமாய் முதுகெலும்பு வழியே மேல் செல்லுகிறது. அவ்விரண்டு கூர்ம திருஷ்டிகளையும் முறையே இடைப்பிங்களா நாடி வழியாக செலுத்த வேணும். நாம் ஒரு தூரத்தில் இருக்கும் வஸ்துவை உற்று பார்க்கும்போது ஒருவிதமான வரைப்பு ஏற்படுகிறது. அதற்குத்தான் இங்கு கூர்மையான திருஷ்டி என்று சொல்லியிருக்கிறது. அறிக்கை. மேல்நாட்டு சாஸ்திர முறைப்படி இந்த உற்று பார்க்கும் கூர்மையானது கண்ணிலிருக்கும் துவாரத்தை இழுத்து சிறிதாக்கும் ஒரு பின்தன்மையாகும். அதை உண்டாக்கும் நாடியானது அரித நாடி என்று ஓக்யுலோ மோட்டர் பாராசிம்பத்தட்டிக் என்று நான் மேலே சொல்லியிருக்கும் அமிர்த நாமகளில் மேலான பிரிவுகளாகும். அம்மேற்பிரிவு வழியாய் அக்கூர்மையை வேக சென்று வழங்கும் இடா பிங்களா என்ற நாடிகளின் நடுப்பரகத்தால் குண்டலிக்கு செலுத்த வேணும். ஆகவே அத்தியாயத்தில் சொல்லிய பிரக்ரியையும் முன் அத்தியாயத்தது போலவே அமிர்த நாடி சம்பந்தமான அபியாசம் என்று சொல்ல வேணும். 4. உச்சி பிரம்ம ரந்திரத்திலும் அடி குண்டலினியிலும் அமைந்த ஒரு நேரான தண்டமாக பாவித்துக்கொள். சித்து திருஷ்டி அதன் அடியில் இருக்கிறதாக தியானம் செய். அத்திருஷ்டியை முன் சொல்லிய 2 கண் கூர்மைகளாலே சிமிடாவார்போல் பிடித்து பிரம்மரந்திரத்துக்கு ஏத்த வேணும். இந்த பிரக்ரியை மெதுவாக செய்ய வேணும். அடியிலிருந்து பிரம்மரந்திரம் செல்ல 20க்கு குறையக்கூடாது. 5. அந்த சித்த திருஷ்டியை 20 நிமிஷத்திற்கு பிரம்மரந்திரத்திலேயே நிறுத்தி சூக்ஷம சுஷும்னா நாடி படத்தில் நென் 2 நாடி வழியே தண்டத்துக்கு மேலே இருந்து கீழும் கீழே இருந்து மேலும் வேகமாய் சஞ்சரிக்க செய்ய வேணும். 6. இப்படி சற்று நேரம் செய்து மனதே ஸ்திரமான தண்டமாகக் கொண்டு அசைவற்று இருக்க வேண்டும். 7. இச்சாதனம் முடிந்த பிறகு கண்ணிலிருந்து உற்று பார்க்கும் சித்து திருஷ்டியை பிரம்மரந்திரத்தின் உச்சியில் இருக்கும் மனஸ்தானத்திலிருந்து முக்கோணமாக பிரசாரிக்க வேணும். இந்த கண்ணாட்ட பிரக்ரியையில் கண் நாடிகளை கீழ்நோக்க விடாமல் பிரம்மரந்திர உச்சியில் சேர்த்து பிரசாரிக்க சொல்லியிருக்கிறது. 8. இந்த சாதனையை முடித்துக்கொண்டு உன் கண், மூக்கு முதலான உறுப்புகள் அடங்கிய சிரசே ஞான ஆகாசத்தில் லயப்பட்டு மறைந்து போவதாக தியானம் செய். கைலாச பத்ததியில் இது மாதிரி விதிக்கப்பட்ட தியான வாக்கியங்கள் 2 உண்டு. என் கண்கள் சமுத்திரத்திற்கு ஒக்கிருக்கிறது. என் மனது ஆகாசத்துக்கு ஒத்திருக்கிறது. 9. பிரம்ம ஞான ஆகாசம். இது கேவல சூன்ய ஆகாசம். ரூப வர்ணங்களற்று சர்வஞான வியாபசு மாத்திரமாகிறது. சுத்த சாஸ்வத ஆனந்திற்கு திவ்ய சாட்சியாகிறது. எங்கும் வியாபிக்கிற ஆகாசமாய் சர்வ சூன்யமாய் அகண்ட புத்தி சாட்சி சைத்தன்யம் ஆகிறது. இந்த பிரகாரமே ஆகாச தியானம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 10. இது பரம ரகசியம். பிராந்தி வியக்திகளை சேர்த்தாலும் அவைகளையும் வியாபிக்கக்கூடியது. அவைகளை நீக்கினாலும் எங்கும் பரவியிருக்கிறது. எல்லையற்றது. இப்படி சிரசில் தியானித்த ஆகாசத்தை அகண்ட ஞான ஆகாசத்தில் லயப்பட செய். 11. அப்பேர்க்கொத்த ஆகாசத்தின் கீழ் சகல ஜீவராசிகள் அடங்கிய பூகோளமும் வலதில் சூரியனும் இடதில் சந்திரனும் மேலே கிரக நட்சத்திரங்களும் தியானம் செய்யப்பட்டு உன்னுடைய ஞானாகாசத்தால் எல்லாவற்றையும் வியாபித்துக் கொள்ள வேண்டும். இதனால் சர்வ சூன்ய தாதாத்மியமும் அகண்ட சாட்சி மாத்திர ஞானமும் உதயமாகும். இந்த தியானத்தில் ரூபவர்ணங்கள் தோன்றினால் அவைகளையும் சுத்த ஞானஸ்வரூபத்தில் லயப்படுத்து. 12. இப்படி அனுதினமும் செய்வதால் நீ பாவனா பிரம்ம ஞானி பிரம்மச்சாரியாவாய். இப்படி சித்தியடைந்தவன் மற்றொரு சூக்ஷ்மதரிசிக்கு எப்படி காணப்படுவான் என்பது 6வது அத்தியாயம் 7வது பாராவில் சொன்னபடி ஏஜே டேவிஸ் அவர்களின் வர்ணனையிலிருந்து பார்த்துக் கொள்ளலாம். முக்கியமாக சிரசுக்கு மேல் 4 அடி பிரசரிக்கிற தேஜோமயமான ஆகாசம் கவனிக்கத்தக்கது. அத்தியாயம் 13 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை காமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.